ஜக்கம்மா சொல்றா கடைசியா ஜக்கம்மா வச்சு ஓட்டு கேட்க நிலைமை வந்துடுச்சு நம்ம திமுக. ஜக்கம்மா சொல்றா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டுக்கு நலாலம் ஒரு சரி, ஜக்கம்மா வாக்குறுதி கொடுத்தாங்களே, நீட் தேர்வு ரத்து, மின்சார கட்டணம் குறைப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ தலைகீழாக இருக்குது. இதை ஜக்கம்மா வாக்குறுதி என்னாச்சு? அதாவது பகுத்தறிவு பேசுகிற ஒரு இயக்கம் குடுகுடுக்காரனை வச்சியும் குறி சொல்கிறனை வச்சியும் வாக்கு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் முரண்பாடாக இல்லை அந்த இயக்கத்துக்கு? ஜக்கம்மா வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதாவது தேர்தல் அறிக்கை 153 என்னாச்சு அந்த ஜக்கம்மா வாக்குறுதி? போயிடுச்சா? ஜக்கம்மா வந்ததும் டாஸ்மார்க் கடைகள் அனைத்தையும் மூடுவோம், மதுபான கடைகள் அனைத்தையும் மூடுவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ என்னன்னா அந்த மதுபான விற்பனையில் தான் தமிழகம் முன்னோடியாக இருக்குது. இப்போ என்னாச்சு அந்த ஜக்கம்மாவோட வாக்குறுதி? நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற போதைப் பொருள் குற்றங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை இந்த ஜக்கம்மா வந்து தடுத்து நிறுத்திடுவாரா? ஜக்கம்மா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் தெரியுதா? மக்கள்கிட்ட கொஞ்சமாச்சு கேட்குறீங்களா? டெய்லியும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு பக்கமும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜக்கம்மாவை கொஞ்சம் ஓரம் வைங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சமாச்சும் வந்து பாருங்கள்.